ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பொங்கல் அன்றைக்கி நம்ம போடுற வீடியோ. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நாளைக்கு பொங்கல். இன்றைக்கி நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் வெறும் தண்ணியில் ஹேர் வாஷ் பண்ணால் கூட உங்கள் முடி பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும். இதை நீங்கள் வீட்டிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறது எங்களுக்கு கிச்சன் இன்க்ரீடியண்ட்டாக கொடுங்க, உடனே யூஸ் பண்ணுற மாதிரி கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஹேர் பேக் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மூணுக்கும் காமனாக இன்றைக்கி நான் கிச்சன் இன்க்ரீடியண்ட்டை மட்டும் வச்சு நம்ம வீட்டில் ஒரே டைம் ரெடி பண்ணி அதை உங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஹேர் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேர் பேக் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். உங்கள் வீட்டு கிச்சன் இன்க்ரீடியண்ட்டில் இந்த 3 பொருள் இருந்தால் போதும், இந்த ஹேர் பேக்கை நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆகும், உங்களோட ஹேரோட க்ரோத் நல்லாயிருக்கும், உங்கள் முடியும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காகவும் அடர்த்தியாகவும் தெரியும். நிறைய பேர் பின்னல் போடும்போது என்னோட முடி ரொம்ப ஒல்லியாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் முடியை பின்னல் போட்டு பாருங்கள். 2 மடங்கு அடர்த்தியாக தெரியும். அந்தளவுக்கு செம்மையான ஒரு பவுன்சி லுக் கொடுக்கும். நான் நேற்றே ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நேற்று யூஸ் பண்ணி இன்றைக்குமே என் முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. இதை நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நான் நேற்று வீடியோ போடாமல் இன்றைக்கி போடுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டுட்டு பார்த்தா கூட உங்கள் முடியில் அந்த ஷைனிங் லுக் குறையவே குறையாது. ஸோ அந்தளவுக்கு செம்மையான ஹேர் பேக்கை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் உளுந்து சேர்த்துக்கும் போது நம்மளோட முடிக்கு நல்ல ஒரு திக்னஸை கொடுக்கும், ஹேரோட லேயருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கும் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிறேன். இதில் நம்ம 2ஆவதாக சேர்க்க போகிறது அதுதான் வெந்தயம். வெந்தயம் நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டாண்ட்ரஃபை நல்லா கிளியர் பண்ணும். நீங்கள் 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்க்குறீங்கன்னா அதில் 1/2 கப் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 3ஆவதாக எடுத்துக்க போகிறது அதுதான் கருவேப்பிலை முடியோட கருமையை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், முடியோட வளர்ச்சியை நல்லா தூண்டுறதுக்கும் இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது 3மே உங்கள் வீட்டு கிச்சன் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. வெயில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக கூட இதை நீங்கள் வெயிலில் காய வச்சுக்கலாம். இந்த அளவு நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பவுடர் தேவையோ அந்த அளவுக்கு தான் எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் உளுந்தை எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதுலேயே 1 கப் அளவுக்கு கருவேப்பிலையும் 1/2 கப் அளவுக்கு வெந்தயமும் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இதை நல்லா கொஞ்சம் ஒரு லைட்டான சூடு வர அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு இது மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கோங்க. பவுடர் உங்களுக்கு நல்லா ஃபைனாக இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா லைட்டாக ஜலிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியன்ட் 3மே நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போல்லாம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ரெமெடி இருந்தால் போதும். இது உங்கள் முடியை வளரவும் வைக்கும், உங்களோட ஹேர் ஃபாலையும் கம்மி பண்ணும், உங்கள் முடிக்கும் கருமையும் திக்னஸையும் கொடுக்கும். ஸோ இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் சேர்த்துக்க போகிறது தண்ணி கிடையாது, கோகோனட் மில்க். எதுக்காக நான் தேங்காய் பால் எடுக்கிறேன் அப்படின்னா தேங்காய் பால் நம்மளோட ஹேருக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸ் லுக்கு கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் நம்மளோட ஹேரோட க்ரோத்தையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், அதே மாதிரி ஸ்ப்ளிட்டிங்ஸையும் கம்மி பண்ணும். ஸோ நேச்சுரல் இன்க்ரீடியண்ட்டாக எடுத்துக்கும் போது அதில் எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கறதுக்காக தான் இந்த கோகோனட் மில்க் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது சேர்த்தா எனக்கு தலையில் இச்சிங் வரும் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க தண்ணி சேர்த்துட்டு இது கூட நீங்கள் ஒரு முட்டையோட வெள்ளைக்கரு கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டிங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த பவுடர் தண்ணியில் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா முட்டையோட வெள்ளைக்கரு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நல்லா ஈவனாக நீங்கள் கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் போகிறவங்க எல்லாருமே இந்த மாதிரியான ஹேர் பேக்கை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது பார்க்குறதுக்கு மட்டும் கிடையாது, அப்ளை பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்களேன், முடி பார்க்குறதுக்கே செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணிடலாமா? ஹேர் பேக் ரெடி பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய ஹேர் கேர் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முடியில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி நைட்டே பின்னல் போட்டுட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்திரிச்சு உங்கள் முடியை இந்த மாதிரி 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஹேர் பேக் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரொட்டீனை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கேர் எதுவுமே பண்ண தேவையே இல்லை. உங்கள் முடி ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஹேர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பேக் கொஞ்சம் என்னோடய மிக்சியில் நர நரன்னு அரைச்சதுனால இந்த மாதிரி
இருக்குது. நீங்கள் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும். ஏன்னா உளுந்து உங்களுக்கு அந்த லுக்கும் அந்த சாஃப்ட்னஸும் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் பேக் எடுத்து ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்கேல்பில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹேர்லேயும் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். சில பேர் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுருந்தோம்னா முடி நல்லா வளருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சுருந்தாலே உங்கள் ஸ்கேல்பில் இருந்து முடியோட வேர் வரைக்கும் நல்லா இறங்கிரும். அதுவே போதுமானது தான். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா முடியில் அப்ளை பண்ணுறது உங்களோட முடியில் இருக்கக்கூடிய ஸ்ப்ளிட்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்கும் ஹேரோட டெக்ஸ்டரை நல்லா சாஃப்டாக மாற்றி கொடுத்து லுக்கை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரதுக்கும் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களோட ஹேர் நல்லா சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் ஒரு சைடு அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் என்னோடய ஹேரை ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கை 8 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணி விடுறீங்க அப்படின்னா மாதத்தில் 1 நாளோ இல்லை 2 நாளோ யூஸ் பண்ணால் போதும். மற்ற எல்லாருமே வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிகிட்டே வரலாம். ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய இச்சிங்னஸ்லேருந்து எல்லாமே நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்மளோட ஜெஸ்வின் மீனா கோகோனட் மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த ஷாம்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மீஷோ, அமேசானில் வாங்கிக்கலாம். அது போக நம்மளோட jasvinmeena.comலேயும் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் ஆர்டர் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என் முடி இன்னும் காயவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இருந்தாலும் காஞ்ச முடி எல்லாமே அவ்வளோ அழகாக பறக்குது. முடியும் பார்க்குறதுக்கு செம்ம பவுன்சியாகவும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஹேர் பேக் நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு வாரத்தில் 2 நாள் அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ ஹேர் வாஷ் பண்ணாலும் உங்கள் முடி பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காக இருக்கும். அது போக ஒவ்வொரு முடிக்கும் திக்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த ஹேர் பேக் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து முடியோட லேயர் எல்லாமே ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா உங்கள் முடி கட்டாகி விழாது, உங்கள் முடியில் ஸ்ப்ளிட்டன்ஸ் வராது, உங்கள் முடியும் பார்க்குறதுக்கு நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். அந்த கருமையை கொடுக்கறதுக்கு கருவேப்பிலை உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கை சூஸ் பண்ணேன் அப்படின்னா அதில் சேர்க்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் மொத்தமாக நம்மளோட ஹேர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சரி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட 3 இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் இன்றைக்கி நம்ம இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.